ஒரு மடையன் ஒருத்தன் கட்சி நடிகர் ஒருத்தர் அண்ணன் கோச்சு கூடங்க நான் அண்ணன் வடிவேல் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு ஏதோ சொல்லிங்கிறாரு. அவர் சொன்னாரு போன வாரம் தான் சொன்ன 5 நாள் தான் ஆகுது 6 சிலிண்டர் தரேன்னாரு. இப்போ சிலிண்டர் புக் பண்ணா 60 நாள் ஆகுமா 30 நாள் ஆகுமா நிலைமையில இருக்கு. ஏன்டா வாயை வச்சுன்னு சும்மா இருங்கடா. சில வாயெல்லாம் போனா சுடுகாட்டு பேச்சு. போனா கரூருக்கு காலையில போடான்னா நைட்டு போனா அப்படியே நைட்டு எல்லாம் பாடி ஆயிடுச்சு. என்ன இருக்கு? சொந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியல. நாங்க தப்பா சொல்லல. முதல் வீட்டை பாரு. இந்த எடப்பாடி திருட்டு நாய்க்கு காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவன். அந்த பொம்பளைய சூரியனை பார்த்து நாய் குலைக்குது. அந்த அம்மா பார்த்து எந்தெந்த திசையிலோ குலைச்சின்னு கிடக்குது. அந்த தினகரன் திருட்டு பையன் பக்கா 420 நம்பர் 1 அவன் தான். யாரை சொன்னா? நான் சொல்லல, எடப்பாடிய 420 சொன்னான். அவன் கூட சேர்ந்தா தூக்கு மாட்டின்னு தொங்கலாம். அவனெல்லாம் ஒரு தலைவன் ஏற்றுக்க முடியுமான்னு சொன்னான். உடனே மோடியும் அமித்ஷாவும் கூப்பிட்டு ஃபோனில் பேசினாரே, ஃபெரா கேஸ் இருக்கு, இன்டர்நேஷ்னல் கேஸ் இருக்கு, ஃபாரின்ல உனக்கு ஓட்டில் இருக்கு, எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு திரும்பி உள்ள போறியா, தீகாருக்கு போறியா, எடப்பாடியை பார்க்க போறியான்னு. எடப்பாடியெல்லாம் பார்க்கல, மோடி பக்கத்தில் வச்சுன்னு எடப்பாடியை பார்த்துக்கிறேன்ட்டான். இல்லை கயிறு கிடைக்கலையா சொல்லு, இல்லைன்னா குளம் கொட்டையில் போய் சாவு. கயிறு கிடைக்கலன்னா நீ தானே சொன்ன தூக்கு மாட்டின்னு தொங்குவோன்னு தினகரன். இன்னைக்கு மோடி இன்னைக்கு தவிக்கிறார் இந்த சிலிண்டர் சப்ளையில். இன்னைக்கு இந்தியாவே மாவனை எப்போ விரட்டுவாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல நம்ம சொல்லினே இருந்தோம். இந்த அண்ணாமலை கூட என்ன சொன்னோம், இந்த ஆட்டை வர மே மாதம் பிரியாணி போட்டலான்னு. போன மேலே பிரியாணி போட்டான் எடப்பாடி. மதுரை புயல் அல்ல இது, வைகை புயல். இந்த வைகை புயலினுடைய நகைச்சுவையால் ஒவ்வொரு இல்லத்திலையும் தினமும் 1 மணி நேரம் அண்ணனுடைய நகைச்சுவையை கேட்டா தூங்காதவன் தூங்குவான், தூங்கிங்கிறவன் அந்த குரலை கேட்டு எழுந்துருவான். இந்த ஒரு சக்தி படைத்த ஆற்றல் மிகுந்த நகைச்சுவை நடிகர் அண்ணன் வடிவேல் அவர்களே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய, அது என்ன ரோலா இருந்தாலும் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நடிகர் அண்ணன் நாசர் அவர்களே. பட்டிமன்றம்னா ஒரு 4-5 பேர் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்டேஜில் ஒரு லெவலோட அழகாக அந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அக்கா, மக்களின் உள்ளம் கவர்ந்த அக்கா, பட்டிமன்றத்தின் 50 பொதுமக்களை கவர்ந்த அக்கா பர்வீன் சுல்தான் அவர்களே, வருகை தர இருக்கின்ற மேயர் பிரியா ராஜன் அவர்களே, அண்ணன் கிரிராஜன் அவர்களே, தாயகம் கவி அவர்களே, வருகை தர இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா. இந்த தலைப்பு இந்தியாவில் யாருக்கும் பொருந்தாது. நம்ம அண்ணன் எப்படின்னா சேகர்பாபு அண்ணன் ஒரு தலைப்பு போட்டால் அந்த தலைப்புக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆற்றல் நம்ம மாவட்ட கழக செயலாளர் தினம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு தலைப்பில் அது ஆத்திகர் ஐயருங்களுக்கு ஒரு ஏதாவது பொருள் கொடுத்தா கூட அதில் ஒரு தலைப்பு இருக்கும், அதில் சுவை இருக்கும். மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா. மக்கள் முதல்வர்னா யாரு? பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறவருக்கு பேர் தான் மக்கள் முதல்வர். ஒன்றுமே செய்யாமல் வாயில் வந்ததெல்லாம் வடை சுடுற ஒரு மோடி. ஒருத்தர் இருக்கிறார், அவர் டெட் பாடி. எடப்பாடி இல்லை, டெட் பாடி. மோடி கிட்ட விழுந்து கிடக்கிற பாடி. அதனால எதுக்கும் உதவாது. அதாவது இப்போ இந்த வார் வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவனுங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். ஒரு மடையன் ஒருத்தன் கட்சி நடிகர் ஒருத்தர் அண்ணன் கோச்சு கூடங்க நான் அண்ணன் வடிவேல் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு ஏதோ சொல்லிங்கிறாரு. அவர் சொன்னாரு போன வாரம் தான் சொன்ன 5 நாள் தான் ஆகுது 6 சிலிண்டர் தரேன்னாரு. இப்போ சிலிண்டர் புக் பண்ணா 60 நாள் ஆகுமா 30 நாள் ஆகுமா நிலைமையில இருக்கு. ஏன்டா வாயை வச்சுன்னு சும்மா இருங்கடா. சில வாயெல்லாம் போனா சுடுகாட்டு பேச்சு. போனா கரூருக்கு காலையில போடான்னா நைட்டு போனா அப்படியே நைட்டு எல்லாம் பாடி ஆயிடுச்சு. என்ன இருக்கு? சொந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியல. நாங்க தப்பா சொல்லல. முதல் வீட்டை பாரு. எங்க தலைவர் கூட என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 மாசம் தேர்தல் இருக்கு, வீட்டுக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு ஒரு டெய்லி 2 மணி நேரம் ரோட்ல அரசியல் பண்ணுங்க. யாருக்கு ஓட்டு வரலையே எஸ்ஐஆர் சேருங்க.
6 மாத காலமாக எங்க தலைவர் உத்தரவிட்டதை நாங்க சிறப்பா செஞ்சுக்கிறோம். எங்க அண்ணன் மோடி என்ன நினைச்சுக்கினாரு, SIR போட்டா திமுக ஓட்டு போயிடும் நினைச்சாரு. இப்போ மோடி ஓட்டம் போச்சு, அந்த விசில்கார பையன் ஓட்டம் போச்சு, எவனும் சரியா சேரல. இன்னைக்கு அதிகமாக 70% வாக்குகளை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளையும் 30% பொதுமக்களுடைய வாக்குகளையும் முழுமையாக நிறைவேற்றிய பெருமைக்குரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மம்தாவால கூட முடியல, தண்ணி குடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நாங்க மம்தாவை குறை சொல்லல. இன்றைக்கு இந்த SIR-ஐ தூசு தட்டி 10 நாட்களில் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த தேர்தல் கரத்தை இந்திய உபகண்டத்திலே SIR என்பது ஒன்றுமில்லை, எங்கள் தளபதி தான் SIR என்று நிரூபித்து காட்டியவர் என்னுடைய மனிதநேய திருவிழா அவருக்குத்தான். போன மாசம் நினைச்சானுங்க எப்படியாவது இந்த 1000 ரூபாய் நிறுத்தின்னு. எங்க தளபதி பார்த்தாரு, நியூஸ கேள்விப்பட்டாரு, தூங்கல. துணை முதல்வர் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாரையும் அழைத்து உட்கார வைத்து 6 மணி நேரத்தில் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ எல்லாத்தையும் சரிபார்த்து 3 மணி நேரத்தில் 30 தேசிய வங்கி கூட்டுறவு வங்கிகளில் பணம் செலுத்திய வரலாறு இந்திய உபகண்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரம். கேட்கிறானுங்க வெயில் நிவாரண நிதினு. எங்க தலைவர் நினைச்சா குளிர் நிவாரண நிதி கூட கொடுப்பாரு. இதை கேட்கறதுக்கு எந்த நாய்க்கன் அருகதை இல்லை. கொரோனால ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மோடிக்கு பொய்ஸ் இல்லை. இந்த எடப்பாடி திருட்டு நாய்க்கு காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவன். அந்த பொம்பளைய சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, அந்த அம்மா பார்த்து எந்தெந்த திசையிலோ குலைச்சின்னு கிடக்குது. கட்சிக்கு பேர் வச்சிச்ச தவிர கொடியை காட்டிச்ச தவிர கட்சிக்கு பேர் வைக்க முடியல. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பக்கமும் அந்த தினகரன் திருட்டு பையன் பக்கா 420 நம்பர் 1 அவன் தான். யாரை சொன்னா? நான் சொல்லல, எடப்பாடிய 420 சொன்னான். அவன் கூட சேர்ந்தா தூக்கு மாட்டின்னு தொங்கலாம். அவனெல்லாம் ஒரு தலைவன் ஏற்றுக்க முடியுமான்னு சொன்னான். உடனே மோடியும் அமித்ஷாவும் கூப்பிட்டு ஃபோனில் பேசினாரே, ஃபெரா கேஸ் இருக்கு, இன்டர்நேஷ்னல் கேஸ் இருக்கு, ஃபாரின்ல உனக்கு ஓட்டில் இருக்கு, எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு திரும்பி உள்ள போறியா, தீகாருக்கு போறியா, எடப்பாடியை பார்க்க போறியான்னு. எடப்பாடியெல்லாம் பார்க்கல, மோடி பக்கத்தில் வச்சுன்னு எடப்பாடியை பார்த்துக்கிறேன்ட்டான். இல்லை கயிறு கிடைக்கலையா சொல்லு, இல்லைன்னா குளம் கொட்டையில் போய் சாவு. கயிறு கிடைக்கலன்னா நீ தானே சொன்ன தூக்கு மாட்டின்னு தொங்குவோன்னு தினகரன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டீ கடைக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்து மெடிக்கல் மினிஸ்டராக இருக்கும்போது டீ கடைக்கெல்லாம் மோடி ஆட்சியில் மெடிக்கலில் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி, வாஜ்பாய் ஆட்சியில் எல்லாம் ஊழல் பண்ணவன் தான் அந்த அன்புமணி. டீ கடையில் ஒரு பெட்டு போட்டு உட்கார்ற இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் கொடுத்து 17,000 சில்லறை மருத்துவமனைகளை இன்றைக்கு நாட்டிலே மருத்துவமனை என்று சொன்னவன் அன்புமணி. அதுல 2000 மருத்துவமனை தான் தரமா ஒரு 6 பெட்டு போடலாம், ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு அரை ஏக்கர் அது மாதிரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். இப்படி மோசடி செய்து பணத்தை சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை மோடி தள்ளின்னு போயிட்டாரு, மாம்பழம் இப்போ உட்காந்துருக்குது தைலாபுரத்தில். இதான் நிலைமை. என்ன கூட்டணி நீங்க? எவன் 2% ஓட்டு எவனுக்காக இருக்காதுல, எல்லாம் 1.5% 2% எல்லாம் எங்க தளபதி வச்சிருக்கிற எல்லாமே வலிமையான மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள். ஓட்டு இருக்கா இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். திருமாவளவன்னா திருப்பி பார்க்க வைப்பார் அவர் பேச்சு. வைகோன்னா அவர் பேசினா அது ஒரு தனி ஸ்டைலு. எங்ககிட்ட கம்யூனிஸ்ட், இந்த 2 கம்யூனிஸ்டும் பின்னி பிடல் எத்துருவோம். மோடின்னு சொன்னால் 2 மணி நேரம் மைக் இல்லாமலே பேசுவோம். இப்படி கூட்டணியிலே எங்கள் தலைவர் மிக மகத்தான கூட்டணியை சேர்த்துக்கிறார். அண்மையில் பிரமலதாக்கா அவங்க கரெக்டாக முடிவு பண்ணி மனசில் வச்சுருந்தாங்க. ஆனால் சரியாக ஒரு அல்வா கொடுத்தாங்க. அந்த ஈசா மையத்தில் அன்புமணி பக்கத்திலே உட்காந்துன்னு கூட்டணி சேர்ற மாதிரியே ட்ராமா போட்டாங்க. 48வது மணி நேரம் காலையில் தளபதியை பார்த்து, தளபதி எங்கள் விஜயகாந்த் கனவுல வந்தார், நாங்கள் இங்கே தான் சேருவோம்னு சேர்ந்தாச்சு. ஐயோ அவர் ஆத்மா மன்னிக்குமா ஆன்மா மன்னிக்குமா? உங்களுக்கு ஏன்டா ஆன்மா மன்னிக்குது ஆத்மா மன்னிக்குது? எதாவது உங்களுக்கு எதுக்கு? இது வெற்றி கூட்டணி நான் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. விஜயகாந்த் கிட்ட நைட்டு குறி கேட்டிருக்காங்க,
போ அந்த பக்கம் அறிவாலயம் பக்கம் அப்படின்னு உத்தரவிட்ட உடனே நேராக வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு எங்கள் கூட்டணி மிகப்பெரிய மகத்தான வலிமையை பெற்றிருக்குது. ஒரே ஒரு நாள் அன்னைக்கு பேசினார், அவர் 1/2 மணி நேரம் தான் பேசினார். அம்மா என்னை நம்பு, அடுத்த வாரம் போடுற ராஜ்யசபா சீட்டில் உங்கள் தம்பிக்கு ஒன்று போட்டுறேன்ட்டார். கரெக்டாக போட்டு கையில் கொடுத்துட்டாரு. எடப்பாடி போடுறேன்னு சொல்லிட்டு பொம்பளைக்கு நாமம் போட்டவன் இவன் தான், ஆம்பளைக்கு தான் நாமம் போடுவான். அந்த அம்மா பார்த்துட்டு இவன் பின்னாடி நின்னா நம்ம தேர மாட்டோம். கரெக்டாக அந்த அம்மா முடிவு எடுத்தது. இன்றைக்கி எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி மோடி இன்றைக்கி தவிக்கிறார் இந்த சிலிண்டர் சப்ளையில். இன்றைக்கி இந்தியாவே மாவனை எப்போ விரட்டுவாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் நம்ம சொல்லினே இருந்தோம். இந்த அண்ணாமலை கூட என்ன சொன்னோம், இந்த ஆட்டை வர மே மாதம் பிரியாணி போட்டலான்னு. போன மேலே பிரியாணி போட்டான் எடப்பாடி. ஒரு எடப்பாடிக்காக அவனை கட்சியில் விட்டு வெளியே தருதான். இன்றைக்கி எவனுமே பேசுறதுக்கு இது இல்லை. அன்றைக்கி கூட அபியுல்லா இந்த டாக்டர் நம்ம டிபேட்டில் பேசுகிறவர், அவர் தான் எச் ராஜாவை ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காரில் எடுத்துன்னு போய் காப்பாற்றினார். தளபதியை பேசுவோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிகளை பேசுவோம், சனாதானம் பேசுவோம். பேசாததே கிடையாது. ஆண்டவனுக்கே பொறுக்காமல் அப்படியே சேர்லேயே சாச்சிட்டாரு. எல்லா நேரமையும் கட் பண்ணிட்டார். நான் இது நியாயம்னு சொல்ல, எப்பவுமே எது ஒன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. இன்றைக்கி அதை கூட அவனை கூட காப்பாற்றினது. அது இல்லாமல் 2 முறை நம்ம தளபதி போய் பார்த்தாரு. இன்னைய வரைக்கும் அவன் என்ன நிலைமையிலன்னு கேட்டாங்க. 90% உடம்பு ஒன்றும் தேராது அப்படின்ன உடனே ஒரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிங்க பிஜேபியிலேருந்து யாராவது பார்த்தாங்களா? எங்கள் தளபதியுடைய ஸ்டைல் இப்போ இந்த 5 வருஷமாக மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விழுதை மனிதநேய மிக்க தலைவராக அந்த மனிதநேய விழா, அதனால் அதை குறிப்பிடுறேன். அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவினுடைய அவைத்தலைவர் அவர் மதுசூதனன் இறந்து போனவுடனே மிகப்பெரிய சீனியர் லீடர், ஏடிஎம்கேல சீனியர் லீடர், உடனே காலையில் போய் மலர் வளைய வச்சு மரியாதை செலுத்தினார். இன்றைக்கி எந்த அரசியல் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அரசு மரியாதையோடு கம்யூனிஸ்டுகாரங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்திய உபகண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகளினுடைய பேராதிக்கத்தினுடைய மத்தியில் ஆளக்கூடிய அரசை ஒரு காலத்தில் விரல் விட்டு ஆட்டிய கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர் நல்லக்கண்ணுடைய மறைவுக்கு அரசு மரியாதையோடு இன்றைக்கு அடக்கம் செய்ததை இன்றைக்கு இந்திய உபகண்டம் முழுவதும் நம்முடைய தலைவர் மனிதநேய மிக்க தலைவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு இந்த நம்முடைய அரசியலே என்ன குறை இருக்கிறது? ரேஷன் கடையில் தரமான பொருள் கிடைக்குது. எங்கேயாவது திமுக நம்ம கட்சிக்காரங்க எங்கேயாவது கலாட்டா பண்ணுறாங்களா? போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே அந்த திமுக வேட்டியே பார்க்க முடியல. இப்போ அண்ணா திமுககாரன் தான் போய் இது பண்ணுறான், சின்னதாக போராட்டம் நடத்துகிறான், ஏதோ பண்ணுறான். எதை செய்தாலும் இன்றைக்கு இனி வருங்காலம் என்பது நம்முடைய தலைவருடைய காலம்தான், வேற யாருடைய காலமும் கிடையாது. அடுத்த எம்பி எலெக்ஷன் வந்ததுன்னா இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய தலைவர் இப்பயே இருக்காரு, இதுக்கப்புறமும் இருப்பார். இன்றைக்கு எந்த துறைகளிலும் மோடி என்ன பண்ணிருக்கிறாரு? விதவிதமாக ட்ரெயின் விட்டுங்கிறாரு. வந்தே பாரத், வராத பாரத், எதோ போட்டு விட்டுங்கிறாரு. இந்த ரயிலால் என்ன பிரச்சனை? 3000 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து நீங்களோ நானோ போக முடியுமா? 300 ரூபாவில் போகிற டிக்கெட்டினுடைய ட்ரெயினை விடுறான்னா விட மாட்டான். இதை கொடி ஆட்டுறதுக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்து அதுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறான், அந்த வேலையும் வைத்துக்கிறான். ஆக இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளிலும் இன்றைக்கு ஆற்றல் மிக்க தலைவராக, மனித மிக்க தலைவராக இருப்பவருக்கு இன்றைக்கு மக்கள் முதல்வரின் தலைவருக்கு இன்றைக்கு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய விழாவாக நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் பி.கே. சேகர்பாபு ஏற்பாட்டில் இன்றைக்கு தமிழகமே வியக்கத்தக்க விதத்தில் ஒவ்வொரு கூட்டத்தையும் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் நடத்தி வருகிறார். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியன உனை இகழ்ந்தவர் நடுங்கு, புலியன செயல் செய்ய புறப்படும் வெளியில், நம்பினை பகலினை நள்ளிரில் என்று சிம்பட் பறவைய சிறகை விழி 7 வருகிற மே மாதம் 6 தொகுதிகளையும் கிழக்கு மாவட்டத்திலே நம்முடைய தளபதியின் காலடியிலே சமர்ப்பிப்போம். இந்த கொளத்தூர் தொகுதியிலே எதிரிகள் டெபாசிட் வாங்காத விதத்திலே பணியாற்றி வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரைக்கலைஞர் அண்ணன் நாசர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.